பராசரர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், மனப்பூர்வமான நன்றிகள். இந்த சேனலை பார்த்து தங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்களையும் தெரிவித்துக் கொண்ட அனைத்து நேயர்களும் இந்த சேனலுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருக்குறீங்க. அதுக்கு மகிழ்ச்சி தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு அனைவருமே கொஞ்சம் பண்ணிக்கொள்ளுங்கள். ஏன்னா நான் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே உங்களுக்கு வந்து சேரும். அதுக்கு உண்டான ஒரு பலாபலனும் கொடுக்கும் நண்பர்களே. ஏன்னா நான் 27 நட்சத்திர வழியாக 12 ராசிக்கும் பலன் சொல்லியுள்ளேன். இது அனைவரிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. அனைவரும் இதை பார்த்துவிட்டு எனக்கு ஃபோன் செய்து உங்களோட நட்சத்திர வழியாக 12 ராசிக்கு நீ பலன் சொல்லியுள்ளீங்க. இது எனக்கு ஓரளவுக்கு நல்லா ஒரு நீங்கள் சொன்ன கருத்துக்கள் ஒரு 75% சரியாக வருதுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நட்சத்திரத்தை வச்சு ஒரு ராசிக்கு நம் பலன் சொல்வது என்பது இவ்வளோ தூரம் சரியாக வருவது என்பதே எனக்கே ஒரு வியப்பாக தான் இருக்கிறது. அது இந்த ஜோதிடத்தின் மூலியமாக கற்று வளர்ந்த ஒரு கலையை, அதை உள்ளார்ந்த கருத்துக்களையும் பதிவிடும்போது அதுக்குண்டான ஒரு விடையும் கிடைத்தது என்று எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுவதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இருந்தாலும் நான் ஒவ்வொரு வீடியோவும் என்னோட அனுபவ ரீதியான கருத்துக்களையும், நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டையும், நான் பிறர்கிட்டிருந்து கற்றுக்கிட்ட ஒரு நிலைப்பாட்டையும், நான் பார்க்கக்கூடிய ஜாதகத்தின் நிலைப்பாட்டையும் அறிந்து தான் ஒவ்வொரு நிலைப்பாட்டையும் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு இப்போ ஒருத்தர் எனக்கு கேட்டார், நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதாவது கிழமைக்கு பலன் உள்ளதுங்களா? அதாவது கிழமை நம் பிறந்த கிழமை இதுக்கு பலன் உள்ளதா? முக்கியமானதே கிழமை தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளில் தான் பிறந்திருப்பாங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு கிரகம் ஆதிபத்தியம் செலுத்துக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்திங்கன்னா அதுக்கு சூரியனோட ஆதிபத்தியம் மேலோங்கி இருக்கும். திங்கக்கிழமைனா சந்திரனோட ஆதிபத்தியம் மேலோங்கி இருக்கும். செவ்வாய்க்கிழமைனா செவ்வாயோட முருகனோட ஒரு அனுகிரகமும் அவரோட ஆதிபத்தியமும் மேலோங்கி இருக்குது. இப்போ புதன் தான் கல்விக்கு அதிபதியே புதன் தான். அவரோட ஆதிபத்தியம் மேலோங்கி இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ புத்திசாலித்தனத்துக்கு புதன் தான். கமிஷன் தொடர்புக்குண்டான கிரகமும் புதன் தான். வர்த்தகத்துக்கும் புதன் தான் அப்படிங்கிற நிலைப்பாடு, புதனோட நிலைப்பாடு. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த புதனோட நாளில் ஒரு பிறப்பதெல்லாம் ஒரு சிறப்புங்க என்னை பொறுத்தளவுக்கு. அடுத்தது குரு பகவானுக்குள்ள நாள் எதுன்னா வியாழக்கிழமைங்க. இப்படி ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு கிரகம் ஆட்சி செலுத்துது. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் மகாலட்சுமிக்குரிய நாள், அற்புதமான ஒரு நாள். அதாவது கணவன் மனைவியே ஒற்றுமையாக வாழ்வதற்கு இந்த சுக்கிர பகவான் மிக முக்கியமான ஒரு கிரகமாகும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கணும்னா அதுக்கு பொருளாதார நிலையும் நல்லா இருக்கணும். அந்த மகாலட்சுமி யோகம் இருந்தால் தான் பொருளாதார நிலை நல்லாயிருக்கும். அப்படிங்கிறதுக்காக அது சுக்கிரனோட நாள். இப்போ என்ன தான் நம்ம எல்லாம் சம்பாரித்து இது பண்ணாலும் ஒரு மனிதனாக பிறந்து விட்டால் கர்மாவின் பலனை அனுபவிச்சே தீர்க்கணும். அதுக்கு தான் சனி பகவானோட நாள். நம்ம எதுக்காக பிறந்திருக்கிறோம், என்ன வேலை செய்ய பிறந்திருக்கிறோம் அப்படின்னு தொழிலை சொல்லக்கூடிய கிரகமாக சனி பகவான் இருக்கிறார். இப்படி இந்த 7 கிழமைகளிலும் 7 கிரகங்கள் ஆட்சி செலுத்துதுன்னு வச்சிங்களேன். மீதி 2 கிரகங்கள் சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள். இவங்களை பின்தொடரக்கூடிய கிரகங்கள் ராகுவும் கேதுவும் அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்போ இந்த கிழமையை வைத்து நம்ம என்ன பலன் சொல்ல முடியும்? இப்போ முதல் கிழமையாக வரக்கூடியது இப்போ சந்திர பகவான் தான் இருக்கிறதுலையே ஒரு ராசியில் 2.25 நாள் தான் பயணிப்பார்னு வச்சுங்களேன். வேகமாக பயணிக்கக்கூடிய கிரகம். அப்போ முதல் ஒரு கிழமைக்கு நாயகனாக சந்திர பகவானே வச்சு பேசலாம். இப்போ சந்திர பகவான் திங்கட்கிழமையில் பிறந்தவங்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர். பலராலும் கூடியவராக சாதனை புரிவராகவும் ஏன்னா மனதை ஆளக்கூடியவன் சந்திரன் தான். அதனால் பல பேர் மனசையும் ஆளக்கூடியவர்கள், பலரோட பாராட்டையும் பெறக்கூடியவர்களாக இவங்கள் இருப்பாங்க. அப்போ திங்கட்கிழமை சந்திரனோட ஒரு அனுதினம். அப்போ அங்கே சந்திரனோட ஆதிக்கம் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை. இப்போ இவங்க மனதார பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தன்மையும், பிறரை நேசிக்கக்கூடிய தன்மையும், பிறர்கிட்ட அன்பு காட்டக்கூடிய தன்மையும், பிறரை அனவச்சு அதாவது பிறரை எல்லாத்தையும் ஒரு அனவரித்து போகக்கூடிய ஒரு தன்மையும், அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு அந்த நிலைப்பாடு ஏற்படும்னு வச்சுங்களேன். அப்போ திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரனோட ஆதிக்கம் மேலோங்கி இருக்கும் நண்பர்களை, இதை மறந்து விடாதீங்க. இப்போ சந்திரனுக்கு 2 ஆதிபத்தியம் உள்ளது, அதை நம்ம மறக்கக்கூடாது. அதாவது வளர்பிறை என்பது ஒரு ஆதிபத்தியம். அதாவது அமாவாசையிலிருந்து ஒரு 5 நாளைக்கு வளர்பிறையை குறிக்கக்கூடியது. பௌர்ணமியிலிருந்து 5 நாள் தேய்பிறை குறிக்கக்கூடியது. இப்போ இந்த வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் என்ன ஒரு வேறுபாடு இருக்கும் சந்திரனுக்கு? அதாவது வளர்பிறை என்பதும் தேய்பிறை என்பதும் ரெண்டுமே 2 மனங்களை குறிக்கக்கூடியது. அதாவது வளர்பிறை என்பது ஒரு சந்தோஷத்தை குறிக்கக்கூடியது. தேய்பிறை என்பது ஒரு
நல்ல ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மையும், நம் மனதார உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையாக, அந்த கசப்பை கொடுத்தாலும் அதுதான் வாழ்க்கைக்கு இனிப்பை கொடுக்கும் என்பது, அந்த தேய்பிறை நாட்களுக்கு தான் நமக்கு நல்ல பாடத்தை கத்துக் கொடுக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மையெல்லாம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்ப வளர்பிறை என்பதும், தேய்பிறை என்பது நிலவுக்கு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி இந்த வளர்பிறையும், தேய்பிறையும் நம் மனசு சந்தோஷத்திலும், மனசு ஒரு கஷ்டத்திலும் இயங்கும்போது, நமக்கு சந்தோஷம் வரும்போது நம்ம மனசு ஒரு எல்லையற்ற ஒரு தன்மைக்கு போகிறது. ஆனா கஷ்டம் வரும்போது பிறரை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மை, நாமளே உணர்ந்து கொள்ளக்கூடிய தன்மையாக தேய்பிறை சந்திரன் குடுத்துருவார். அப்ப இந்த சந்திர பகவான் உங்களுக்கு இந்த திங்கட்கிழமையில் பிறக்கிறவங்களுக்கு இந்த முழுமையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய அ ஒரு கிரகமாக இருக்கும். அப்ப நீங்க வளர்பிறையில் பிறந்திருக்கிறீங்களா? தேய்பிறையில் பிறந்திருக்கீங்களா? வளர்பிறையில் பிறந்தவங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு ஒரு பௌர்ணமி அலை போல அவங்க பிரகாசிக்கக்கூடிய தன்மையும், தேய்பிறையில் பிறந்தவங்களுக்கு பலர் கஷ்டத்தை அறிந்து, பலர் கஷ்டத்தை போக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஏன்னா, கிருஷ்ணரே அஷ்டமியில பிறந்தார். அஷ்டமியில பிறந்தாலும் பல பேர் கஷ்டத்தை நீக்கினார் என்ற ஒரு வரலாறு இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாரி ஒரு சந்திரனோட ஒரு பிரதிபலிப்புலாம் பார்க்கும்போது, எல்லாரோட மனசையும் புரிந்து நடப்பவரும் அவர் தான். அனைவர்கிட்டயும் அன்பு செலுத்தக்கூடிய கிரகம் அதுதான். அப்ப அந்த சந்திர பகவான் உங்களோட ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார்? நீங்க திங்கட்கிழமையில் பிறந்தவரா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு சந்திரனால யோகம் பிரகாசமாக இருக்கும் நண்பர்களே. அதேமாரி இந்த மாரி குணாதிசயங்களும் உங்களுக்கு இருக்கும். அதேமாரி உங்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் வலிமையா இருக்காரா? வலிமையற்று இருக்காரா? அவரோட தசாகாலங்கள் உங்களுக்கு நடக்குதா? என்று இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அவரோட நிலைப்பாட்டை நீங்க உணர்ந்து கொள்ள முடியும். அவரோட ஒரு தன்மை என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அப்போ ஒவ்வொரு திங்கட்கிழமை பிறக்கிறவங்களுக்கு அனைவருக்குமே ஜாதகத்தில் சந்திர பகவானோட நிலைப்பாட்டை வைத்து அவங்களுக்கு ஒரு 100% உண்மையான ஒரு பலனை கண்டறிந்து முடிஞ்சிரும். இருந்தாலும் திங்கட்கிழமை பிறக்கிறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இது அனைத்துமே அனுபவ ரீதியாக அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இவங்களுக்கு எப்பொழுதுமே வேகமாக பயணிக்கக்கூடிய தன்மையும், அவசரத்தனமும் அதேமாரி பிறரிடத்தில் ஒரு பேசும்போது கூட இவங்க மத்தவங்களோட தன்னோட செயல்பாட்டை உடனே செஞ்சுருவாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இவங்களுக்கு இருக்கும். அதேமாரி அடுத்தவர் மனதை புரிந்து நடக்கக்கூடிய தன்மையும் திங்கட்கிழமையில பிறக்கிறவங்களுக்கு உண்டு. அதேமாரி இந்த சந்திரன் உங்களுக்கு தேய்பிறையா இருந்துச்சுன்னா, அடுத்த ஒரு கஷ்டத்தை நீக்கக்கூடியவராக, நீங்க அந்த கஷ்டத்தை உணர்ந்து அது நடக்கக்கூடிய தன்மையும், பிறர் கஷ்டத்தை தான் கஷ்டமாக நினைத்து அதை நீங்க ஒரு வழிபடக்கூடிய தன்மையும், அவங்களோட கஷ்டத்தை நீக்கக்கூடியவர்களாக நீங்க இருப்பீர்கள் என்ற ஒரு உண்மை நிலைப்பாட்டை, இந்த சந்திரனோட ஒரு நாளில் பிறந்தவர்களுக்கு இந்த மாரி ஒரு பிரதிபலிப்புக்கு ஆளாவார்கள். இதில் நன்மையும் இருக்குது, தீமையும் இருக்குது. 2ம் கலந்தவர்கள் தான் திங்கட்கிழமையில் பிறக்கிறவர்களுக்கு சந்திரனோட ஒரு மன ரீதியான ஒரு பலன்கள், அவரோட பிரதிபலிக்கும் வண்ணமாக திங்கட்கிழமையில் பிறக்கிறவர்களுக்கு ஒரு 100% இதோட கருத்துக்கள் நீங்க இத கேளுங்க. கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள். உங்களோட லைக்கையும் பதிவிடுங்கள். அதேமாரி இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு நான் போடக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் வரும். ஏன்னா நீங்க பண்ண தான் எனக்கு இதோட ஒரு அங்கீகாரமும், நான் பேசக்கூடியதுக்கு இன்னும் எனக்கு ஆர்வத்தை தூண்டும் உங்களுக்கு. இன்னும் நிறையா குடுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஒரு பொதுதளத்தில் நம் பொதுவா கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வேகமா கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையும், அது சந்திரனை பத்தி பேசினாவே அது ஒரு சிறப்புத்தன்மை நல்லாயிருக்கும். ஏன்னா எனது பேரும் சந்திரன் தான். நான் பரமத்தி வேலூர்ல இருக்கிறேன், நாமக்கல் மாவட்டம். அது மாரி அந்த சந்திரனோட கிரகம் எப்படி இருக்கும் என்பதை நான் உள்ளார்ந்த கருத்துக்களை நான் அனுபவித்த ஒரு நிலைப்பாட்டையும் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்தி வேலூர்ந்து சந்திரன்.